வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நெல்லிக்காய் ஊறுகாய், சின்ன நெல்லிக்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சின்ன நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா காம்பு எதுவும் இல்லாமல், கருப்புலாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இட்லி தட்டை குக்கரில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்த நெல்லிக்காயை அந்த இட்லி தட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப குழைவாக வெந்துடக்கூடாது, ஊறுகாய்க்கு நல்லா இருக்காது. லைட்டாக அமிங்கினாலே போதும். இப்போ இதை எடுத்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இதை கரிஞ்சிடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வெந்தயம் வறுபட்டுடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுடலாம். கடுகையும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்து கூட வறுக்கலாம். இந்த ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று சரியாக வறுபடலைன்னா ஊறுகாய் வந்து நமக்கு கசப்பாக இருக்கும். அதனால தான் தனித்தனியாக இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வறுத்து நம்ம பொடி பண்ணி ஊறுகாயில் சேர்க்கும்போது ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த வெந்தயத்து கூடயே சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 200 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சி வந்ததும் இதில் நம்ம வேக வச்சு நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் ஆற வச்சுருந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் நெல்லிக்காயில் இருக்கக்கூடாது, ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஆற வச்சு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே வந்து இந்த நெல்லிக்காய் நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போது இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயோட சூட்டிலே நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக சூடாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா பொருள் எல்லாம் கரிஞ்சு போயிடும். ஊறுகாய் வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட சூட்டிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 4 நாள் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், நெல்லிக்காய் ஊறுகாய் நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.